வர வேண்டும் வர வேண்டும். என்ன திருக்கச்சி நீ பலமாக காலில் எடுத்துக்கொண்டு என்னை புன்னகை மலர்ந்து வரவேற்றுக் கொண்டிருக்கிறாய்? வரதா, உன் திருமுகத்தை கண்டால் வலி ஏது, வேதனைதான் ஏது? சரிதான். என் மீது உள்ள பித்தம் தலைக்கேறி காலில் ரத்தம் வருவதை கூட நீ உணரவில்லையா? ரத்தமா? முதலில் நீ உட்கார். ஏன் வரதா? உட்கார் உட்கார் திருக்கச்சி. என்ன வரதா இதெல்லாம்? என்ன காரியம் செய்கிறாய்? உன் காலை இப்படி கொடு. இல்லை வரதா, அது தகாது. நீ செய்ய நினைப்பது சற்றும் சரியானது அல்ல. நீதானே உரிமையோடு அப்பனே வரதா என்று வழி பொறுக்க முடியாமல் என்னை அழைத்தாய். நானும் வந்தேன். ஒரு அப்பனாக தன் பிள்ளைக்கு ஏற்பட்டுள்ள காயத்தை சரி செய்ய வேண்டாமா? இல்லை வரதா, அடியேனின் மனம் இதற்கு உகக்கவில்லை. திருக்கச்சி, மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனனுக்கு சாரதியாக சென்றபோது அவனின் கால்களை தாங்கி ரதத்தில் ஏற்றியும் இறக்கியும் விட்டது கண்ணனின் கைகள் தானே. அது மட்டுமா, தேரில் அமர்ந்த அர்ஜுனன் தேரை வலது பக்கம் திருப்ப நினைத்தால் சாரதியாக இருந்த கண்ணனின் வலது தோளிலும் இடது பக்கம் திருப்ப நினைத்தால் இடது தோளிலும் அர்ஜுனன் தன் காலின் கட்டவிரலை வைப்பான். அந்த கண்ணனும் அர்ஜுனனின் சமிக்ஞையை புரிந்து கொண்டு தேரை திருப்புவானாம். கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இருந்த நட்பு என்ற சக்கிய பாவத்தால் தானே அப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அதைப்போல் எனக்கும் உன்னிடம் இருப்பது தாய்மை என்ற வாத்சல்ய பாவம். உன் காலை காட்டு. திருக்கச்சி, நீ என்னை அப்பனே அன்னையே என்று பல பாசுரங்களின் மூலம் ஆராதித்திருக்கிறாய். அதன்படி நான் உன் அன்னை அல்லவா? நீயும் என் பிள்ளை அல்லவா? தன் சேயின் காயத்திற்கு ஒரு தாய் வாத்சல்ய பாவத்தினால் அந்த குழந்தையின் காலை பிடிப்பது முறையின்றி ஆகிவிடாது திருக்கச்சி. கொடு உன் காலை, கொடு உன் காலை. வரதா, என்ன வரதா இது? அடியேன் உனக்கு சேவை செய்வதை பெரும் பேராக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீ போய் அடியேனின் காலை பிடித்து சேவை செய்யலாமா? தவறொன்றும் இல்லை திருக்கச்சி. காயம் மாற வேண்டாமா? என்ன செய்வது? ஏதோ பட வேண்டிய நேரம் காயம் பட்டு விட்டது. ஓரிரு நாட்களில் ஆறிவிடப் போகிறது. நீயே உன் கைகளால் வைத்தியம் செய்திருக்கிறாய் அல்லவா? அதனால் ஒருவேளை இந்த காயம் இப்பொழுதே ஆறிவிட்டது என்றும் கொள்ளலாம். என்ன சொன்னாய்? இப்போது என்ன சொன்னாய் திருக்கச்சி? காயம் இப்பொழுதே குணமாகி இருக்கலாம் என்று சொன்னேன். இல்லை இல்லை, அதற்கு முன்பு என்ன சொன்னாய்? அதற்கு முன்பு என்ன சொன்னேன்? பட வேண்டிய நேரம் காயம் பட்டுவிட்டது என்றேன். சரியாக சொன்னாய். 7.5 சனியில் பட வேண்டியதை பட்டுத்தானே ஆக வேண்டும் திருக்கச்சி. அதுதான் பட்டுவிட்டது. வரதா, நீ என்ன சொல்கிறாய்? அடியனுக்கு பட்ட ரத்த காயம் 7.5 சனியின் தாக்கம் என்கிறாயா? அப்படிதான் வைத்துக் கொள்ளே. ஆனால் இக்காயம் ஒரு ஆரம்பம்தான். இதனுடைய தாக்கம் ஓரிரு நாட்கள் தான். ஆனால் இப்போது உனக்கு தொடங்கியிருக்கும் 7.5 சனி இன்னும் 7.5 வருடங்கள் நீடிக்க வேண்டியது. இதுதான் ஜோதிட விதி. என்ன வரதா, நீயும் அந்த ஜோதிடரை போல் வார்த்தை ஜாலம் ஆடுகிறாய். உன்னையே அனவரதமும் தரிசித்தும் நினைத்தும் இருக்கும் அடியேனுக்குமா 7.5 சனியின் தாக்கம் இருக்கும்? விதி என்பது அனைவருக்கும் பொதுவானது தானே திருக்கச்சி. அது இல்லாமல் செய்துவிட முடியுமா? வரதா, நீ ஏதோ திட்டத்தோடு தான் பீடிகை போடுகிறாய். அடியேனுக்கு ஒன்றும் புரியவில்லையே வரதா. நான் பீடிகை எல்லாம் போடவில்லை. நீ 7.5 சனியில் பிடியில் சிக்கத்தான் வேண்டியிருக்கும். அதனின் பலாபலன்களை அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதுதான் உனக்கு விதிக்கப்பட்ட விதி. வரதா, ஒரு வைஷ்ணவ ஜோதிடரை முன்பு சந்தித்தேன். அவரும் நீ சொன்னது போல்தான் சொன்னார்.
ஆனால் அடியேன் அதை பொருட்படுத்தவில்லை. உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்களை எக்கோலும் தன்னிஷ்டப்படி ஆள முடியுமா என்ன? அப்படியே ஆண்டாலும் நீ இருக்கும்போது அடியேனுக்கு என்ன நேர்ந்து விடப் போகிறது? பொதுவாக கோள்களின் தாக்கம் ஏற்படும் போது ஒரு பிரசித்தமான ஸ்லோகம் ஒன்றை சொல்வார்களே, கார்கோடகஸ்ய நாகஸ்ய தமந்த்யாஹா நலஸ்யச்ச ருதுபர்ணஸ்ய ராஜர்ஷேஹே கீர்த்தனம் கலிநாசனம். இப்படி நலனையும் அவள் சரித்திரத்தை உச்சரித்தால் கலி சனி இரண்டும் விலகும் என்பார்களே. அடியேன் உன்னையே ஹிருதயத்தில் ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்கிறேன். நீ அந்த சனி பீடிக்காமல் அடியேனை பார்த்துக் கொள்ள மாட்டாயா என்ன? என்ன வரதா, ஏன் மௌனமாகிவிட்டாய்? ஒன்றுமில்லை திருக்கட்சி. கோள்களின் பலாபலன்கள் என்று வரும்போது கெடு பலனும் இருக்கும், நற்பலனும் இருக்கும். கர்மவசமாக பக்தர்களும் கெடு பலனை, தண்டனையை அனுபவிக்கத்தானே வேண்டும். ஆனால் அதில் சிறிது வித்தியாசம் இருக்கிறது. உதாரணத்திற்கு, குற்றம் செய்த ஒரு பிரஜையை அரசன் தண்டிப்பதற்கும் தவறு செய்த குழந்தையை தாய் தண்டிப்பதையும் போல. அரசனாகப்பட்டவன் பிரஜை திருந்த வேண்டும் என்பதற்காக கடுமையான தண்டனையை கொடுப்பான். அதை காவலாளி கருணையே இல்லாமல் நிறைவேற்றுவான். ஆனால் தாயோ தன் குழந்தையை தண்டிக்கும் பொறுப்பை மற்றவரிடம் கொடுக்க மாட்டார். தாமே அதை ஏற்று அக்குழந்தைக்கு வலிக்காதவாறு, அதே சமயம் அவன் திருந்த வேண்டும் என்று கருணையோடு அக்குழந்தையை தண்டிப்பாள். அப்படியானால் அடியேனையும் அப்படித்தான் தண்டிக்கப் போகிறாயா? அடியேனை எப்படி தண்டிக்கப் போகிறாய்? பொதுவாக ஒரு ஜீவாத்மாவிற்கு 3 விதமான துயரங்கள் வருகிறது. கர்மத்தை கழிப்பதற்காக. 1. சக ஜீவராசிகளால் ஏற்படும் துயரம், அதாவது சக மனிதர்களாலும் இருக்கலாம், அல்லது புழு, பூச்சி, பறவை, விலங்கு இவற்றினாலும் இருக்கலாம். 2. இயற்கை பேரிடரால் ஜீவாத்மாவிற்கு ஏற்படும் துயரம். பெரும் மழை, சூறாவளி காற்று, நாற்பட்ட தீஞ்சுவாலை, பூகம்பம் இப்படி. 3. நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளக்கூடிய கஷ்டங்கள். அது உடல் அளவிலும் இருக்கலாம், மனதளவிலும் இருக்கலாம். இப்படி 3 வகை. வந்துவிட்டு போகட்டுமே. உடல் அளவில் வரும் துன்பம் நிச்சயம் அடியேனை பாதிக்கப் போவதில்லை. காரணம், அடியேன் இந்த உடல் அல்ல, உன் அம்சமான ஆத்மா. மனதளவிலும் அடியேனுக்கு இன்னல் வர வாய்ப்பில்லை. காரணம், அடியேனின் மனம் முழுவதும் வியாபித்திருப்பது நீதானே வரதா. அதுதானே பிரச்சனை திருக்கட்சி. என்ன சொல்கிறாய் வரதா? ஆம் திருக்கட்சி, 7.5 ஆண்டுகள் நீ என்னை பிரிந்திருக்க வேண்டும். கிரகத்தின் பலனிலிருந்து உன்னை காப்பாற்ற இதுதான் நான் உனக்கு தரும் தண்டனை. வரதா, விதியை காரணம் காட்டி நீ என்னை பிரிந்திருக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக உன் உயிரை துறந்து நீ என்னிடம் வந்துவிடு என்று நீ ஆணையிட்டால் போதுமே, அதை அக்கணமே செய்து விடுவேனே. உன்னை எப்படி அடியேனால் பிரிந்திருக்க முடியும் வரதா? விசலப்படாதே திருக்கட்சி. நீ என்னை பிரிந்திருந்து அடைய போகும் வேதனை தான் அந்த விதி. அதனின் கால அளவு 7.5 ஆண்டுகள். அதுதான் உன் கர்ம பலன். மற்றவர்களாக இருந்தால் பல வகைப்பட்ட வேதனைகள், துன்பங்கள், தண்டனைகள் என இந்த 7.5 ஆண்டுகளில் மாறி மாறி வரும். நீ என் பக்தன் என்பதால் பிரிவு என்ற ஒரே வேதனை தான் பலனாக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. வரதா, உன் கருணைமா விதிக்கு உட்பட்டது. அனாதி காலமாக சகல ஜீவாத்மாக்களும் உன்னை பிரிந்து நினைக்கவும் மறந்து உலக விஷயங்களில் உழல்கிறது என்றால் உன் பாக்கியத்தால் அடியேன் உன்னையே நினைத்து உன்னையே தரிசித்து உன்னிடமே உரையாடிக் கொண்டிருக்கும் நிலையை பெற்றும் 7.5 ஆண்டு பிரிந்திருப்பது என்பது பெருத்த துயரம் என்பதை நீ உணரமாட்டாயா வரதா? அவ்விதியை நீ மாற்றிவிடு வரதா. 7.5 வருடங்கள் உன்னை பிரிவது என்பது அரசனின் தண்டனையைப் போலத்தான், அன்னையின் தண்டனையைப் போல் அல்ல. வேண்டுமானால் ஒன்று செய்யலாம். நீ என் பக்தன் என்பதால் 7.5 வருடங்கள் என்பதை 7.5 மாதங்கள் என்ற அளவில் நான் சுருக்கிக் கொள்கிறேன். இல்லை வரதா, 7.5 மாதங்கள் உன்னை பிரிந்திருக்கவே முடியாது. அதற்கு பதிலாக இவ்வுலகில் என்னவெல்லாம் தண்டனை இருக்குமோ அவை அனைத்தையும் அடியேனுக்கு கொடுத்து விடு. சரி, அப்படியானால்
7.5 வாரங்கள் என்று வைத்துக் கொள்ளலாமா? ஐயோ வரதா, உனக்கு எப்படி புரிய வைப்பதென்றே அடியேனுக்கு புரியவில்லையே. உன்னை பிரிகின்ற ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு யுகமாக அடியேனை கொல்லும். இது என்ன திருக்கட்சி, இப்படி அடம் பிடிக்கிறாய்? வேறு எப்படித்தான் உனக்கு நான் கர்ம பலனை கொடுப்பது? வேண்டுமானால் 7.5 நாழிகைகள் என்று வைத்துக்கொள். அது முடியாது திருக்கட்சி. வேண்டுமானால் ஒன்று செய்கிறேன். நான் சொல்ல போகும் கால அளவினால் இருவிதமான விஷயங்களை அனைவராலும் உணர முடியும். ஒன்று, பகவான் தன் பக்தனுக்காக மிகவும் கீழிறங்கி வந்து அவனது துயர் மிகுந்த நாட்களை சுருக்குவது என்பது. மற்றொன்று, பக்தனாக இருந்தாலும் துயர் அனுபவிக்க வேண்டிய கர்மங்களை செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற சிந்தனை அனைவரின் மனதிலும் ஏற்பட வேண்டும் என்பது. எனவே உனக்கு நான் தீர்மானித்துள்ள கால அளவு நாட்களாக இருக்கிறது. அதாவது என்னை பார்க்காமல் பிரிந்திருக்க போகின்ற நாட்கள் 7.5 நாட்கள். 7.5 நாட்களா? அதுவும் நாளையில் இருந்தே. மற்றொரு விஷயம், இந்த காலக்கெடு உன்னால் மீறப்படுமானால் என்னால் ஆவதற்கு ஒன்றுமில்லை. அதற்கு முன்பு என்னை நீ காண வந்துவிட்டால் கால அளவு 7.5 ஆண்டுகளாக முன்பு தீர்மானித்தபடியே நீட்டிக்கப்படக்கூடும். இதை கவனத்தில் கொள் திருக்கட்சி. திருக்கட்சி, திருக்கட்சியா இது? திருக்கட்சியின் கண்களிலா கண்ணீர்? எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு இருப்பாயே, என்னவாயிற்று உனக்கு? வரதா, தாய்க்கும் தாய் போன்ற நீ கொடுக்கும் இந்த காலக்கெடு 7.5 நாட்கள் இருக்கிறதே, அது வெறும் நாட்கள் அல்ல, 7.5 ஜென்மங்கள். அதற்கு பதிலாக 7.5 வருடங்கள் ஓர் அரசனிடம் சவுக்கடி வாங்கிக் கொண்டு உன்னை நித்தியப்படி தரிசிக்க முடியும் என்றால் அதை கூட அடியே ஏற்பேன். ஆனால் நான் அதை ஏற்க மாட்டேன். என் பக்தன் அரசனின் கையால் தண்டிக்கப்படுவதை என்னால் எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும்? அதற்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். திருக்கட்சி, இது உனக்கு வந்திருக்கும் சோதனை. இதிலும் நீ வெற்றி பெற வேண்டும் என்றேதான் நான் எதிர்பார்க்கிறேன். அவசரப்பட்டு ஆதங்கத்தால் என்னை வந்து பார்த்து விடாதே. இந்த அவசரம் தேவையில்லாத துயரமாக போய்விடும். பொறுத்துக்கொள் திருக்கட்சி, 7.5 நாட்கள் பொறுத்துக்கொள். யாகத்தீயிலிருந்து தோன்றிய அத்திகிரி வரதா, நீ விதித்த கெடுவின் முதல் நாளான இன்றே அடியேன் தீயிலிட்ட புழுவாய் துடிக்கும்படி ஆகிவிட்டது. பேரருளாளா, உன் கருணையால் தான் 7.5 ஆண்டுகள் பிரிவை 7.5 நாட்கள் என்று குறைத்தாய். அதை அடியேன் மறுக்கவில்லை. இருப்பினும் உன் சன்னதி வந்து உன்னை கண்டு நிம்மதியடையும் வாய்ப்பு இன்னும் சில நாட்களுக்கு அடியேனுக்கு இல்லை எனும் போது அடியேனின் மேனி தகிக்கிறது. இனம் புரியாத நடுக்கம் அடியேனை ஆட்கொள்கிறது. சனியின் ஆதிக்கம் என்று ஓர் காரணம் சொல்லி நாரணன் நீ அடியேனுக்கு ஓர் விதி செய்து உன்னை பாராமல் வினை செய்வது தகுமா வரதா? உன்னை பிரிந்து ஆழ்வார்கள் பட்ட பாட்டை நீயும் படு என்பதற்காகத்தான் உன் விளையாட்டை அடியேனிடம் காட்டியிருக்கிறாயா வரதா? வணக்கம் சாமி. வா சாரதி. சாரதி, உன்னைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். எதுக்கு சாமி? நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். இந்த பூமாலையை வரதனின் சந்நிதியில் பட்டரிடம் சேர்ப்பிக்க வேண்டும். உங்க உத்தரவு சாமி. ஆனா இது புதுசா இருக்கு சாமி. எது புதிதாக உள்ளது? மாலையை தொடுத்து முடிச்சதும் நீங்க தானே ஆசை ஆசையா கோயிலுக்கு எடுத்துட்டு போவீங்க. மாலையை தொடுத்து ஈரத்தோட அந்த வரதனுக்கு சாத்தி அழகு பாப்பீங்களா சாமி?
அடியே இந்த மாலையை கொண்டு போய் கொடுத்தா அந்த வரதன் ஏத்துப்பாரா? ஏற்றுக்கொள்வான். இன்னும் சில நாட்களுக்கு நிச்சயம் நீ சென்று கொடுத்தால் ஏற்றுக்கொள்வான். இதுவும் அந்த வரதனோட கட்டளையா சாமி? சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க சாமி. இந்த கட்டளைய இந்த பூமி தாங்குற வரைக்கும் அத செய்யறது தானே என்னோட கடமை. சரி, நீ முதலில் இந்த மாலையை சீக்கிரம் பட்டரிடம் சேர்ப்பித்து விடு. அவரு நீங்க வரலையான்னு கேட்டா அடியே என்ன சொல்றது சாமி? திருக்கட்சிக்கு மேனி சற்று பாங்கில்லை, பிறகு வருவதாக தெரிவித்து விடு. புரிகிறதா? சரிங்க சாமி. வரதா, 7.5 நாட்கள் நடக்கப் போகும் உன் திருவிளையாடல் முடிவதற்குள் இந்த உயிர் அடியேன் வசம் இருக்குமா என்று தெரியவில்லை. வந்தனம் சுவாமி. வா ராமானுஜா, உட்கார். கோவிந்தன் சொல்வதைத்தான் அடியேனும் சொல்வேன். சிறிது பாலோ பழமோ உட்கொள்ளுங்கள் சுவாமி. வேண்டாம் ராமானுஜா, அடியேன் ஒரு சொட்டு ஜலம் கூட அருந்த மாட்டேன். அப்படிப்பட்ட கடுமையான உபவாசம் இது. சுவாமி, நாங்கள் இதுவரை கண்டிராத ஒரு கோலத்தில் தங்களை காண்கிறோம். ஏன் சுவாமி உடலை வருத்திக் கொள்கிறீர்கள்? சரி, அதை விடு. பாடசாலை முடிந்ததும் உடனே மடத்திற்கு திரும்பி வருவாயே, இன்று ஏன் இவ்வளவு தாமதம்? கோயிலுக்கு சென்று வரதனை சேவித்து விட்டு வந்தேன் சுவாமி. அதனால்தான் தாமதமாகிவிட்டது. கோயிலுக்கு சென்றாயா? வரதனை சேவித்தாயா? ஆம் சுவாமி. கோயிலுக்கு சென்று பட்டர் சுவாமிகள் கொடுத்த சிறு சேவைகளையும் செய்துவிட்டு வந்தேன். எப்படி இருக்கிறான் அடியேனின் வரதன்? எந்த வர்ணத்தில் பட்டாடை உடுத்திருக்கிறான்? மல்லிகையாலும் முல்லையாலும் என்றும் விரும்பி ஏற்கும் தாமரை மற்றும் திருத்துழாய் மாலை அலங்காரத்திலும் வரதனின் திருமேனியை தரிசித்தாயா? ஜுவாலையாய் ஜொலிக்கும் அவன் திருமுகப் பொலிவை கண்டு களித்தாயா? தரிசித்தேன் சுவாமி. வரதனை அடியேன் கண்குளிர தரிசித்தேன். ஆனால் என்ன? அந்த வரதனிடத்தில் குளிர்ச்சி இல்லை. பட்டாடை பச்சை வர்ணத்தில் அணிந்திருந்தார். ஆனால் அதில் ஏனோ ஒரு வசீகரத்தை அவர் காட்டாதது போல் இருந்தது. மாலைகள் சூட்டியவுடன் வாடிவிடுவதாக பட்டரும் தெரிவித்தார். வாடிவிடுகிறதா? அப்படியானால் அடியேன் தொடுத்து கொடுத்த மாலையிலும் அவனுக்கு உகப்பில்லையா? வரதனுக்கு அடியேனை பிடிக்கவில்லை, அடியேனின் மாலையும் மணக்கவில்லை. என்ன சுவாமி சொல்கிறீர்கள்? தங்களை எப்படி வரதனுக்கு பிடிக்காமல் போகும்? தண்ணீரை பிடிக்காத மீன் எங்காவது இருக்குமா? மலரை நாடாத வண்டுகள் தான் இருக்குமா? வேரை பிரிந்த செடிகள் தான் வாழுமா? அதைப்போல் ஒப்பற்ற பக்தரான தங்களை எப்படி வரதனுக்கு பிடிக்காமல் போகும்? தாங்கள் ஏன் அப்படி ஒரு வார்த்தை சொன்னீர்கள் சுவாமி? ஏதோ வரதனை காணாத ஏக்கத்தில் அப்படி சொல்லிவிட்டேன். அதற்கெல்லாம் காரணத்தை ஆராயாதே. சுவாமி, கோயிலில் வரதனுக்கு நிவேதனம் செய்த பிரசாதத்தை அளித்தார்கள். வாங்கிக் கொண்டு நேரே இங்கே வந்துவிட்டேன். என்ன? வரதனின் பிரசாதமா? கொடு கொடு ராமானுஜா, கொடு. ஆஹா, வரதனின் பிரசாதம், அடியேனின் வரதன் ஸ்வீகரித்த பிரசாதம், அவன் உகந்து முகந்து கண்டருளிய பிரசாதம். ஆஹா ஆஹா, அமிர்தம் போன்றிருக்கிறது. இந்தா, இருவரும் ஸ்வீகரியுங்கள். சுவாமி, தாங்கள் உபவாசம் என்று சொன்னீர்களே, பிறகு எப்படி உட்கொண்டீர்கள்? ஆமாம்,
உபவாசம் என்று உன்னிடம் சொன்னேன் அல்லவா? ஆமாம், வரதனின் பிரசாதம் தானே கோவிந்தா. அதை மறுக்க கூடாது, கொடுத்தவுடன் ஸ்வீகரிக்க வேண்டும். அதனால் தோஷமில்லை, பாதகம் ஒன்றுமில்லை. சுவாமி, வரதனின் பிரசாதத்தை கண்டவுடன் உபவாசத்தையே முறித்தீர்கள். இவ்வளவு பேரன்பை அந்த வரதனிடம் வைத்திருக்கும் தாங்கள் வேறு எதையும் யோசிக்காமல் நேரே கோயிலுக்கு வந்து அந்த வரதனையும் தரிசனம் செய்தீர்களானால் அனைத்து சங்கடங்களும் முறிந்து போகும். வாருங்கள் சுவாமி, அடியேன் அழைத்துச் செல்கிறேன். இல்லை, அது முடியாது. அதை செய்தால் அடியேன் பொறுத்துக் கொண்ட அத்தனை இன்னல்களும் பயனற்றதாக போய்விடும். அடியேனின் வாழ்வே சூன்யமாகிவிடும். சுவாமி, என்ன சொல்கிறீர்கள்? எது பயனற்று போகும்? எது சூன்யமாகிவிடும்? அது அது ராமானுஜா, நீ ஏதேதோ கேள்விகளை கேட்டு அடியேனை குழப்பாதே. நீங்கள் இருவரும் இங்கிருந்து செல்லுங்கள். அடியேன் தனிமையில் இருக்க வேண்டும். சுவாமி, செல்லுங்கள். கோவிந்தா, வா போகலாம். வருகிறோம் சுவாமி. என்ன சுவாமி இது? உங்கள் கண்களில் கண்ணீரா? கண்ணீரா? இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. வேறொன்றுமில்லை. பாசுரம் பாடிக்கொண்டிருந்தேன். மகிழ்ச்சியின் மிகுதியால் கண்ணீர் வந்துவிட்டது. அதுதான் துடைத்துக் கொண்டிருந்தேன். துடைத்துக் கொண்டிருந்தீர்களா? சுவாமி, நீங்கள் பாசுரம் பாடும் பொழுது வரதன் மீது கொண்டுள்ள பக்தியில் மூழ்கி உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வருவதை அடியேன் பார்த்திருக்கிறேன். ஆனந்தத்தில் வடியும் கண்ணீர் கண்களின் வெளிப்புறத்திலிருந்து வரும். விசனத்தில் வடியும் கண்ணீர் உள்பக்கத்திலிருந்து வரும். இப்பொழுது உங்கள் கண்களிலிருந்து வடிந்தது உள்பக்கத்திலிருந்து. சொல்லுங்கள் சுவாமி, உங்களுக்கு என்ன சங்கடம்? சங்கடமா? இல்லை ராமானுஜா, நீ நினைப்பது போல் எதுவும் இல்லை. இல்லை, அடியேன் இதை நம்ப மாட்டேன். சொல்லுங்கள், உங்கள் வருத்தத்திற்கு என்ன காரணம்? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை ராமானுஜா. அடியேன் தொடுத்த மாலையை எடுத்துச் செல்ல சாரதி வர வேண்டும். அவன் இன்னும் வரவில்லை. தாமதமாகிறதே, அங்கு வரதன் காத்திருப்பானே என்று நினைத்தேன். அவ்வளவுதான், வேறொன்றுமில்லை. வேறொன்றும் இல்லை என்று நீங்கள் சொல்வதிலிருந்தே ஏதோ இருக்கிறது என்பது அடியேனுக்கு புரிகிறது சுவாமி. இதுவரை நீங்கள் உண்மைக்கு புறம்பாக எதையும் பேசியதில்லை. இன்று எதையோ மறைக்கிறீர்கள் என்பது மட்டும் புரிகிறது. நீங்கள் அடியேனை மனதார உங்கள் சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் இதுவரை அடியேன் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அது அப்படி இல்லை என்பதை இப்பொழுது உங்கள் பேச்சிலிருந்து உணர்கிறேன். இல்லை ராமானுஜா, நீ அடியேனை உன் குருவாக பாவிக்கலாம். ஆனால் அடியேன் உன்னை அப்படி நினைக்கவில்லை. குரு சிஷ்யன் என்பதை விட ஏதோ ஒரு ஜன்மாந்திர பந்தம்தான் நம்மை இணைத்திருக்கிறது என்று கருதுகிறேன். அது உண்மை என்றால் தங்களை வதைக்கும் கவலையை அடியேனுடன் பகிர்ந்து கொள்ளலாமே. உங்கள் மனதை ஏதோ அரித்துக் கொண்டிருக்கிறது என்று நிதர்சனமாக தெரிகிறது. இதுவரைக்கும் அடியேன் உங்களை இந்த நிலையில் பார்த்ததே இல்லை. உடல் தளர்ந்து, உருகிக் கரைந்து, மனம் வெதும்பி, முகம் வாடி, இந்த நிலையில் உங்களை பார்க்க அடியேனால் இயலவில்லை. ஆசா பாசம், சொந்த பந்தம் அனைத்தையும் அறுத்தறிய வேண்டும் என்கிறது வேதாந்தம். ஆனால் சில பந்தங்களிலிருந்து விடுபடுவது சுலபமும் அல்ல, சரியும் அல்ல. அப்படிப்பட்ட பந்தம்தான் நம் இருவருடைய பந்தம் என்று அடியேன் உறுதியாக நம்புகிறேன். பல சமயங்களில் அடியேனுக்கு மனக்கலக்கம், குழப்பங்கள் ஏற்பட்ட பொழுது உங்களை நாடித்தானே வந்திருக்கிறேன். சங்கடங்களும் சிக்கல்களும் வந்தபொழுது நீங்கள் தீர்த்து வைத்திருக்கிறீர்கள். அப்படி உங்களை நாடி வந்ததற்கு காரணம் இப்பொழுது நீங்கள் சொன்ன அந்த ஜன்மாந்திர பந்தம்தான். அடியேனும் உங்களை ஒரு குருவாக மட்டும் கருதாமல் அடியேன் மீது அதீத பாசமுள்ளவராகவும் கருதுகிறேன். அந்த பாசமும் நேசமும்
உங்களிடமும் பிரதிபலிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 4 நாட்களாக ஏதோ ஒரு விஷயம் உங்களை சங்கடப்படுத்துகிறது. அதை நீங்கள் அடியேனிடமிருந்து மறைக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. அதை அடியேனிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாதா? அடியேன் உங்கள் மீது வைத்திருக்கும் அளவிற்கு நீங்கள் அடியேன் மீது பாசம் வைக்கவில்லையோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது சுவாமி. 4 நாட்களாக ஏதோ ஒரு விஷயம் உங்களை சங்கடப்படுத்துகிறது. அதை நீங்கள் அடியேனிடமிருந்து மறைக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. அதை அடியேனிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாதா? அடியேன் உங்கள் மீது வைத்திருக்கும் அளவிற்கு நீங்கள் அடியேன் மீது பாசம் வைக்கவில்லையோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது சுவாமி. இதை கட்டாயப்படுத்தியும் பெற முடியாது. ஆகையால் அடியேன் உங்களை வற்புறுத்த விரும்பவில்லை. இதற்கு மேல் சொல்வதற்கு எதுவும் இல்லை. அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன் சுவாமி. ராமானுஜா, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் அடியேனோ உண்மையை யாரிடமும் சொல்ல முடியாத சிக்கலில் தவித்துக் கொண்டிருக்கிறேன். அடியேனுக்கு ஏற்பட்டுள்ள இந்த சோதனையை மற்றவர்களுடன், ஏன் உன்னிடம் கூட பகிர்ந்து கொள்ளாததற்கு காரணம், ஒருவேளை வைஷ்ணவர்களுக்கு இதுபோன்ற பிரச்சனை வந்து வரதன் மீது இருக்கும் நம்பிக்கை அகன்று விடுமோ? திருக்கச்சி நம்பியின் வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு சோதனை வந்தால் நாமெல்லாம் எம்மாத்திரம்? அப்படி என்றால் ஒவ்வொரு தேவதையையும் பிரீத்தி செய்தால்தான் நமக்கு தீர்வு கிடைக்குமா என்று மற்றவர்கள் எண்ணிவிடக் கூடாது என்றுதான் எதுவும் யாரிடமும் தெரிவிக்காமல் இருக்கிறேன். அடியேனுக்கு வரும் கஷ்டங்கள் அடியேனின் கர்மாவினால் ஏற்பட்டவை. மற்றவர்கள் அடியேனை வரதனின் பரம பக்தனாக நினைக்கிறார்கள். அடியேனின் குறைகள் அடியேனுக்கு மட்டும்தான் தெரியும். பெருமாள் அதை போக்க நினைக்கிறார். சரி சுவாமி, அப்படி உங்களுக்குள் என்ன குறை? எதை பெருமாள் போக்க நினைக்கிறார்? தயவு செய்து சொல்லுங்கள் சுவாமி. ஏழரை சனியில் பட வேண்டியதை பட்டுத்தானே ஆக வேண்டும் திருக்கச்சி. உனக்கு நான் தீர்மானித்துள்ள கால அளவு நாட்களாக இருக்கிறது. அதாவது என்னை பார்க்காமல் பிரிந்திருக்க போகின்ற நாட்கள் 7.5 நாட்கள். அதற்கு முன்பு என்னை நீ காண வந்துவிட்டால் கால அளவு 7.5 ஆண்டுகளாக முன்பு தீர்மானித்தபடியே நீட்டிக்கப்படக்கூடும். பாவியாகிவிட்டேன். எவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருந்தால் இப்படி ஒரு சோதனையை அடியேன் மேற்கொள்ள நேர்ந்திருக்கும். பகவானாலேயே அடியேனை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் அல்லவா அடியேன் இப்பொழுது இருக்கிறேன். இல்லை சுவாமி, அடியேன் அப்படி நினைக்கவில்லை. தங்கள் நினைப்பு தவறு என்று தோன்றுகிறது. இந்த லோகத்தில் 2 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு சாரார் சராசரி மனிதர்கள், லௌகீக வாழ்க்கையில் ஈடுபட்டு பகவானை ஏற்றுக்கொண்டாலும் அவரை நம்பி வாழாதவர்கள். அவர்கள் செய்யும் பாவச் செயல்களால் அவர்களுக்கு ஏற்படும் துன்பம் கிரகங்களின் ஆதிக்கத்தினால் நேரடியாக கொடுக்கப்படுகிறது. மற்றொரு சாரார் பகவானுக்கே தன்னை அர்ப்பணித்தவர்கள், சதா சர்வ காலமும் அவனையே நினைத்துக் கொண்டிருப்பவர்கள். அவர்களுக்கு அவர்களுடைய கர்மத்தின் பலன்கள் பகவானாலேயே கொடுக்கப்படுகின்றன. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பிரஜை தவறு செய்தால் அரசன் அவனை தண்டிக்கிறான். அந்த தண்டனையின் நோக்கம் அவன் திருந்த வேண்டும் என்று இருந்தாலும் காவலர்கள் முன் அந்த தண்டனை நிறைவேற்றப்படும் போது தண்டிக்கப்பட்டவன் மிகவும் துன்புறுகிறான். அந்த தண்டனையில் கருணை இருக்காது. அதே ஒரு தாய் தன் குழந்தையை தண்டித்தால் அதில் கருணையும் குடிகொண்டிருக்கும். அந்த குழந்தையை துன்புறுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அது திருந்த வேண்டும் என்ற பாசமும் இருக்கும். அவள் அந்த குழந்தையை அடிக்கும் பொழுது கூட அதற்கு ஒரு பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று செய்வாளே தவிர அதற்கு வலி ஏற்படாமல் பார்த்துக் கொள்வாள். அபக்தர்களுக்கு கிரகங்கள் மூலமாக அவர்கள் கர்மத்திற்குண்டான தண்டனை கிடைக்கும்.
ஆனால் பக்தர்களுக்கோ பெருமாளே அதன் பலன்களை அளிப்பார். இன்று தங்களுக்கு ஏற்பட்டுள்ளதும் அதுவே. வரதன் என்ன நினைக்கிறான் என்றால், என்னுடைய பக்தன் எந்த காலத்திலும் தோற்றுவிடக்கூடாது, மேலும் சுத்திகரிக்க வேண்டும் என்றெண்ணி இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்கிறான். இதன் மூலம் உங்கள் கீர்த்தியை மேம்படுத்துகிறார். ஆகையால் தாங்கள் வருந்த வேண்டியதில்லை என்பதுதான் அடியேனின் கருத்து. ராமானுஜா, நீ சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால் ஒவ்வொரு க்ஷணமும் அடியேன் வரதனை பார்க்காமல் படும் வேதனையை சொல்லி புரிய வைக்க முடியாது. எப்படியோ 4 நாட்கள் கழிந்து விட்டன. மீதமுள்ள 3.5 நாட்களை கழிக்க முடியுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது ராமானுஜா. முடியவில்லை ராமானுஜா, அடியேனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வரத்தை அள்ளித்தரும் வரதராஜ பெருமாளே, மனதை வசப்படுத்தும் மதன மோகனா, பக்தர்களின் பயத்தை போக்கும் பக்த வத்சலா, இப்படி உன் புகழையும் குணத்தையும் வர்ணித்துக் கொண்டே போகலாம். பக்தர்கள் படும் வேதனையை ஒரு தாயாக இருந்து துடைக்கும் தயாபரா, ஊரில் உள்ளவர்களால் ஒரு பிரச்சனை என்றால் உன்னிடம் வந்து முறையிடலாம். ஆனால் இன்று உன்னாலேயே ஒரு தூய்மையான வைஷ்ணவருக்கு துயரம் என்றால் அடியேன் யாரிடம் சென்று முறையிட முடியும்? பௌதீக கண்களால் உன்னை பார்க்கும் ஒரு சராசரி மனிதனுக்கே உன் திருவுருவ அழகை பார்த்து ரசிக்க கண்கோடி வேண்டுமே. மீண்டும் மீண்டும் உன் திருவுருவ தரிசனத்தை பாட வேண்டும் என்று மனம் நாடுமே. அப்படி இருக்கும்போது உனக்காகவே பிறந்து உனக்காகவே வாழ்ந்து உன் திருநாமத்தையே ஸ்மரித்து உன் சேவையிலேயே உடல் பொருள் ஆவி என்ற அனைத்தையும் அர்ப்பணித்து நீ இன்றி மற்றொரு தெய்வமில்லை என்று வாழ்ந்து வரும் ஒரு புனிதருக்கு, உயர்ந்த சிரேஷ்டருக்கு, பாகவதோத்தமருக்கு, அடியேனின் மானசீக ஆசான் திருக்கச்சி நம்பி சுவாமிகளுக்கு நீ இப்படி ஒரு துயரத்தை கொடுக்கலாமா? உலகிற்கே உதாரணமாக, சம்பிரதாயத்திற்கே சான்றாக, வைணவ சித்தாந்தத்திற்கே சிரோன்மணியாக தான் பாடும் பாசுரங்கள் மூலம் பாகுபாடின்றி அனைவரின் பாவத்தையும் போக்கும் அந்த பரந்த உள்ளத்தை பிரிவு என்ற தாங்க முடியாத துயரத்தை கொடுத்து இப்படி வாட்டி வதைக்கிறாயே, இது நியாயமா? இது தர்மமா? பலருக்காக பல நேரங்களில் பலவிதமான சுமைகளை உன்முன் கொண்டு வந்து இறக்கி பரிகாரமற்ற பாவத்தையும் பக்குவமாக உன்னிடம் எடுத்துரைத்து அவர் தன் கருணையால் உன் மனதிலும் கருணையை உண்டாக்கி உன் திருவாயாலேயே பலருக்கு விமோச்சனம் பெற்றுத் தந்து அவர்கள் மகிழ்வதைக் கண்டு தம்மகம் மகிழ்ந்தவர் அல்லவா திருக்கச்சி நம்பி சுவாமிகள்? அவர் மனம் நொந்து வாடுவதை அடியேனால் எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும்? நீ மட்டுமென்ன, நம்பி சுவாமிகளை பார்க்காமல் வாடித்தானே இருக்கிறாய். கோடி சூரிய ஒளி பிரகாசத்தை கொண்டு திகழும் உன் திருமுகம் சில நாட்களாய் திருக்கச்சி நம்பி சுவாமிகளை பார்க்காமல் சூரியனை மேகம் மூடியிருப்பது போல் பிரகாசம் குன்றித்தானே காணப்படுகிறாய். உங்கள் இருவருக்கும் ஏன் இப்படி ஒரு விளையாட்டு? வரதா என்றொரு குரல் கொடுத்தால் ஓடோடி வந்து அவர் முன் நிற்பாயே. ஆண்டவன் என்பதையே மறந்து அவரோடு அலவலாவிக் கொண்டிருப்பாயே. அனுதினமும் அனவரதமும் உன் திருநாமத்தையே தன் சுவாசமாக உச்சரித்துக் கொண்டிருக்கும் அவர் மனவலியாலும் வருத்தத்தாலும் வேதனை பீரிட்டு எழ அபயக்குரல் கொடுப்பது உன் காதில் விழவில்லையா? போதும் வரதா, போதும். உன் திருவிளையாடல்களை இத்தோடு நிறுத்திக்கொள். பல வண்ண பூக்களை பாசுரம் எனும் நாரை கொண்டு தொடுத்து பக்தி எனும் மாலையை உன் திருமார்பில் சூட்டி அழகு பார்க்கும் அந்த ஆச்சாரிய சீலரை இனியும் அலைக்கழிக்காதே. அவர் மீண்டும் பழையபடி முகம் மலர்ந்து இன்முகத்தோடு உனக்கு கவரி வீசி மக்களின் மத்தியில் மகிழ்ச்சியோடு உன் பெருமைகளை பாசுரங்கள் மூலம் எடுத்துரைத்து அனைத்து தரப்பு மக்களையும் உய்விக்கும்படி செய். தோஷமோ கிரக சஞ்சாரமோ தூய்மையான பக்தர்களை கிஞ்சித்தும் பாதிக்காது என்பதை நிரூபித்துக் காட்டு. திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் திருமுகம் மலரச்சை வரதா, அவர் திருமுகம் மலரச்சை.
தாமரை கண்ணது ஓரஞ்சன நீலமே, நின்றனது ஆவியை ஈர்க்கின்ற சீலமே, சென்று சொல்லாதன முன்னிலாம் காலமே, உன்னை என்னுள் கண்டுகொள்வேனே, உன்னை என்னுள் கண்டுகொள்வேனே. நீ ஏன் இங்கு வந்தாய் வரதா? சென்று விடு வரதா, சென்று விடு. செல்வதா, இது என்ன விசித்திரம் திருக்கச்சி? உன்னை காண ஆசையோடு வந்திருக்கிறேன். நீ முகத்தை திருப்பிக் கொண்டு செல் என்கிறாயே. எதற்காக வந்தாய்? அடியேனின் விரதத்தை சோதிக்க வந்தாயா, இல்லை அதை பங்கப்படுத்த வந்தாயா? வரதா, தயவு செய்து இங்கிருந்து போய்விடு, போய்விடு வரதா. என்ன திருக்கச்சி இது? முரண்டு பிடிக்காமல் என் முகத்தை பார். முடியாது வரதா, முடியாது. நீ இட்ட கட்டளைப்படி உன்னை காணாமல் இன்றோடு 6 நாட்கள் கடந்துள்ளது. இன்னும் 1.5 நாட்கள் எஞ்சி உள்ளது. அப்படி இருக்க எதற்காக முன்னமே அடியனை காண வந்தாய்? புரிந்து கொண்டேன் வரதா, புரிந்து கொண்டேன். நீ கபட நாடக வேஷதாரி ஆயிற்றே. அடியேனின் இருப்பிடத்திற்கே தேடி வந்து அடியேன் உன்னை காணும்படி செய்து 7.5 நாட்களை 7.5 ஆண்டுகளாக நீட்டிக்க பார்க்கிறாயா? வேண்டாம் வரதா, வேண்டாம். அதற்கு அடியேன் நிச்சயம் உடன்பட மாட்டேன். தயவு செய்து இங்கிருந்து சென்று விடு வரதா. நீ நினைப்பது போலெல்லாம் ஒன்றுமில்லை திருக்கச்சி. தயவு செய்து என்னை பார். வேண்டாம் வரதா, எதையாவது சொல்லி அடியேனை வஞ்சிக்க பார்க்காதே. இந்த 6 நாட்கள் உன்னை காணாமல் எப்படி புழுவாய் துடித்தேன் என்பது உனக்கு தெரியாது. நீ செய்யும் இந்த செயலால் 7.5 ஆண்டுகள் உன்னை பிரிய நேர்ந்தால் அடியேனுடைய வாழ்வே சூன்யமாகிவிடும். அதற்கெல்லாம் அவசியம் இருக்க போவதில்லை திருக்கச்சி. நான் சொல்வதை நம்பு நம்பி. நான் உனக்கு விதித்த கெடுவை பங்கப்படுத்தி உன்னை வஞ்சிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நான் 2வது நாளே வந்திருக்க மாட்டேனா? நன்றாக யோசித்துப் பார். நீ என்னை தேடி என் சன்னதிக்கு வரவில்லையே, நான் தான் உன்னை தேடி உன் இருப்பிடத்தை நாடி வந்துள்ளேன். அடியேன் உன்னை தேடி வந்தாலும் நீ அடியேனை தேடி வந்தாலும் பாதிக்கப்பட போவது அடியேன் தானே. பிரிவு துயர் பீடிக்கப் போவது அடியேனைத்தானே. உனக்கென்ன 7.5 சனி விதி என்று எதையாவது சொல்லிவிட்டு போய்விடுவாய். ஒவ்வொரு க்ஷணமும் தீயிலிட்ட சருகாய் அடியேனின் நெஞ்சம் பொசுங்குகிறது வரதா, பொசுங்குகிறது. எனக்கும் அப்படித்தான் திருக்கச்சி. உன் விதி என்னையும் வாட்டுகிறது. ஏதோ வீம்பாக 7.5 நாட்கள் என்று உன்னிடம் சொல்லிவிட்டேன். ஆனால் இந்த 6 நாட்கள் 6000 யுகங்களாக எனக்கு கழிந்தது. நீ கேட்டபடி 7.5 நாழிகை என்னை பிரிய வேண்டும் என்ற தண்டனையையே கொடுத்திருக்க கூடாதா என்று நான் நினைக்கிறேன். தண்டனை உனக்கு மட்டுமில்லை திருக்கச்சி, எனக்கும் சேர்த்துத்தான். அப்படியானால் நீ இப்பொழுது அடியனை தேடி வந்த காரணம்? ஒரே ஒரு காரணம்தான் திருக்கச்சி. என்னால் உன்னை காணாமல் இருக்க முடியவில்லை. அப்படி ஒரு வேதனை. அனைத்து ஜீவராசிகளின் வேதனையையும் நான் அறிவேன். ஆனால் உன்னை காணாமல் நான் அடைந்த வேதனையை யார் அறிவார்? ஒருவரும் அறியார் நம்பி, ஒருவரும் அறியார். கர்ம வினையை ஒருவன் அனுபவிக்க வேண்டும் என்பதே பொதுவான விதி. அதன்படி நீ 7.5 நாட்கள் அனுபவிக்க வேண்டியதை நான் கெடு முடிவதற்கு முன்பே வந்து உன் கர்ம வினையை குறைத்து மீதத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் திருக்கச்சி. சாதாரணமாக ஆச்சாரியரை ஏற்ற சீடர்கள் செய்யும் பாவத்தின் பலன்கள் அந்த ஆச்சாரியரையே சென்று சேரும் என்பார்கள். அதாவது சீடனை உய்விக்க வேண்டி அவன் பாவத்தின் பலனை ஆச்சாரியரையே ஏற்கிறார். அதுபோல் உன் கர்மவினையின் இடர்களை நான் பாதியாக குறைத்து விட்டேன். விதித்த நாட்களுக்கு முன்பே உன்னை காண ஓடோடி வந்து விட்டேன். ஆசையோடு வந்திருக்கும் என்னை உன் கண்களால் பார்த்து என் வேதனையை நீ தீர்க்க மாட்டாயா திருக்கச்சி? பார் திருக்கச்சி, உன் வரதனை பார்.
புதல்வனே வரதா, உன்னை வேதனைப்படுத்த அடியேன் முயல்வேனா? அடியேனின் சிந்தனையும் செயலும் அனைத்தும் நீதானே வரதா. பேரணிந்து உலகத்தவர் தொழுதேத்தும் பேரருளாளன் எம்பிரானை, வாரணி முளையால் மலர்மகளோடு மண்மகளும் உடன் நிற்ப, சீரணி மாடனாங்கை நன்னடுவுள் செம்பொன்சை கோயிலின் உள்ளே, காரணி மேகம் நின்றது ஒப்பானை கண்டுகொண்டு உய்ந்தொழிந்தேனே. வரதா, உன் கருணைக்குத்தான் எல்லை ஏது? பக்தரின் பால் நீ கொண்ட அன்பிற்குத்தான் அணை ஏது? விதியையும் முறித்து அதன் வினையையும் தானே ஏற்கும் தயாளனான உன்னை என்னவென்று போற்றுவேன்? பாவியேன், அடியேனின் ஆவியையும் பிரிய துணிவேன். ஆனால் இனி உன்னை பிரிய துணியேன். அப்படி ஒரு நிலை மீண்டும் வராமல் அடியேனை ஆட்கொண்டருள் வரதா, அடியேனை ஆட்கொண்டருள். திருக்கச்சி, நீ என்னை பிரிய நினைத்தாலும் நான் உன்னை ஒருபோதும் பிரியேன். என்றும் நீ என்னுடனே இருப்பாய் திருக்கச்சி. வரதா, ஸ்ரீமத் வரதா, கஜேந்திர வரதா, பிரஹலாத வரதா, பாண்டவ வரதா, வெங்கட வரதா, கண்கண்ட வரதா, அக்ரூர வரதா, அத்திகிரி வரதா, முசுகுந்த வரதா, முகுந்த வரதா, கோபிகா வரதா, கோபால வரதா, சுந்தர வரதா, தீனபந்து வரதா, முரளி வரதா, மோகன வரதா, பிரசன்ன வரதா, பிரியமான வரதா. வரதா, உன்னையல்லால் இந்த கடையனுக்கு யார் கதி? இந்த திருக்கச்சி பொடியேனை என்றும் திருக்கண் பார்த்தருள் வரதா. இனி இது போல் பிரிவு ஏற்படா வண்ணம் உந்தன் பரிவு அடியேன் மீது என்றும் விழுந்து நித்தம் கவரி வீசும் பணியை பணித்து மொத்தமாய் உன் அருளை பொழிவாய் அருளாளா. இச்சன்மம் பயன்பெற அடியேனுக்கு அருள் வரதா. உன் பொற்பாத கமலத்தில் சரணடைந்தேன், ஏற்றுக்கொள் வரதா. அநேக வந்தனம் திருக்கச்சி நம்பி சுவாமிகளே. வந்தனம் பட்டரே. உம் வரவால் இவ்விடம் யாவும் குளிர்ந்தது. பாருங்கள், பழைய கழை இப்போதுதான் திரும்பி இருக்கிறது. அது சன்னதிக்கு வந்து சேர்ந்ததால் அடியனுக்கு ஏற்பட்டிருக்கும். அடியேன் குறிப்பிட்டது அந்த வரதனுக்கு பழைய கழை திரும்பி இருக்கிறது என்று. பாருங்கள், வரதனின் முகத்தை பார்த்தீர்களா? மந்தகாசம் கூடியிருக்கிறது. மலர்ந்த முகத்தை கண்ணுற்ற வரதனின் திருமேனியில் தவழும் திருமாலையும் இன்று பழைய தெம்பு வந்தது போல் பொலிவுடன் காணப்படுவதை காணுங்கள். என்னவோ பட்டரே, சோதனையை கொடுத்தவனும் அவனே, பிறகு வேதனையை மாற்றி நாதனை தரிசித்து பணிகொள்ளும் வரதனும் அவனே. சோதனை என்றதும் உம்மிடம் கேட்க துணிந்த ஒரு கேள்வி என் நெஞ்சில் முந்தி நிற்கிறது. சாதாரணமாக நம் முன்னோர்கள் ஒன்றை சொல்லுவார்கள், சக வைஷ்ணவர்களிடமிருந்து அன்னத்தை பெற வேண்டும், அவர்களுக்கு போஜனம் செய்து வைக்க வேண்டும், அதுபோலவே தானங்கள் கொடுக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். தம் மனதில் இருக்கும் வேதனைகளையும் சக வைஷ்ணவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இவை உமக்கு தெரியாதது அல்ல. இருப்பினும் எந்த விஷயத்திற்காக இதை குறிப்பிட்டேன் என்று தங்களுக்கே புரிந்திருக்கும். வாஸ்தவம் தான் பட்டரே. ஆனால் வேண்டுமென்றே அடியேன் அப்படி நடந்து கொள்ளவில்லை. அன்று ஜோதிடர் சொன்னது போல் நடந்த விதியினை எதிர்கொள்ள, யாரிடமும் பகிராமல் மனதில் வைத்துக் கொள்ள அப்படி இருக்க வேண்டிய சூழ்நிலை. வரதனின் கட்டளையும் அதன்படி ஆகிவிட்டது. மற்றபடி தங்களையும் மற்றவர்களையும் வருத்தமடையும்படி செய்வதில் அடியேனுக்கு சற்றும் மனமில்லை. அபச்சாரம், அபச்சாரம். அடியேன் அப்படி சொல்லவில்லை. தாங்கள் எதிர்கொண்ட சங்கடத்திற்கு அடியேனும் ஒரு காரணம். அன்று அடியேன் தானே அந்த சோதிடனை தங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தேன். அனைத்தும் பகவத் சங்கல்பம். அது பற்றி தாங்கள் வருந்த தேவையில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி திருக்கச்சி நம்பிகளே, சாதாரணமாக ஒருவருக்கு துன்பமோ அல்லது வருத்தமோ ஏற்பட்டால் அது அந்த ஒருவரை மட்டும்தான் பாதிக்கும். அதே சமயத்தில் தங்களை போன்ற ஒப்பற்ற ஒரு அடியாருக்கு ஒரு துன்பம் வந்தால் அது ஒட்டுமொத்த வைணவ உலகத்தையே பாதிக்கிறது. அப்படித்தான் நிகழ்ந்த நிகழ்வும். அடியேன் கடையேன், மிகவும் பொடியேன்.
அடியேனையும் ஒரு பொருட்டாக கொண்டு ஒரு லீலையை இப்பெருமான் நடத்தினான். பல விஷயங்களை உலகிற்கு உணர்த்த இந்த அடியவனை ஒரு கருவியாக்கிக் கொண்டான். அவ்வளவே. எது எப்படியோ பழைய பொழிவு நம் சன்னதியில் சூழ்ந்து விட்டது. அடியேன் இவ்வேளையில் உனக்கும் வரதனுக்கும் நடுவில் உபத்திரவமாக இருக்க விரும்பவில்லை. அடியேன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நீர் ஏகாந்தமாக வரதனுக்கு சேவை சாதியும்.